நம்முடைய கர்த்தரும் நம்முடைய இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான நாமத்தினாலே இந்த காலவேளையிலும் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நம்மை ஜீவனோடு வைத்திருக்கிறபடினாலே ஆண்டவரை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நான் சாவாமல் பிழைத்திருந்து அப்படியே ரிலாக்ஸா இருப்பேனா, அப்படியே நாமத்தை அதுக்கு தான் ஆண்டவர் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறது. சரி, இன்னும் கொஞ்ச நாள் இருக்கட்டும், அப்படி இல்லை. அவரை துதிப்பதற்கு, இன்னும் எந்தெந்த காரியத்திலெல்லாம் நான் தேவனோடு சீர்பொருந்த வேண்டும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள இன்னும் ஒரு நாளை தேவன் நமக்கு ஈவாக தருணமாக கொடுத்திருக்கிறார். ஆகையால் நாட்களை, கர்த்தர் கொடுத்திருந்த நாட்களை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். கர்த்தரோடு நாம் ஒன்றாக நடப்போம். கடந்த நாளிலும் ஒரு வசனத்தை நான் வாசித்து கொண்டிருந்த போது, இது சாதாரணமான ஒரு வசனம்தான். அதற்கு முன்பு அநேக தரம் அந்த வசனத்தை வாசித்திருந்த வேளையிலும் அதை சாதாரணமாக கடந்து போன நாட்கள் உண்டு. ஆகிலும் ஆவியானவர் கொடுக்கிற வெளிச்சத்தின்படி அந்த வசனத்தை வாசித்த போது அது பிரயோஜனம் உள்ளதாயும் ஆவிக்குரிய ஜீவத்திற்கு ஆண்டவர் காண்பித்த மாதிரியாய் இருந்தபடினால், இது என்னுடைய பிரசங்கம் அல்ல, வசனம் ஒன்று உண்டு. ஆகிலும் மத்திய இதன சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 17-18 வாசிங்கள். மைக் இருக்குங்க, வாசிங்க. அது முதல் இயேசு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாயிருந்த 2 சகோதரராகிய பேதுரு எனப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டு கொண்டிருந்த போது அவர்களை கண்டு, என் பின்னே வாருங்கள். ஆமென். போதும், நாம் அறிந்திருக்கிறோம். இந்த 17ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கின. அப்பதான், அப்படின்னா அதை இன்னொரு மொழியில சொல்லணும்னா, இன்னொரு வார்த்தையில சொன்னா, அப்பதான் ஊழியத்தை ஆண்டவர் ஸ்டார்ட் பண்ண அந்த வெரி ஃபர்ஸ்ட் டே. அடுத்த வசனமே சொல்லுது, அவர் நடந்து போகையில் அவருடைய 2 சகோதரராகிய அவர்களை அழைத்தார். அது எதை காண்பிக்கிறது? இதை நாம் அநேக வேளையில் படித்திருக்கலாம். ஆகிலும் இது எதை காண்பிக்கிறது என்றால், ஆண்டவர் பிதாவாகிய தேவன் ஆண்டவருக்கு ஊழியத்தை கொடுத்த அந்த முதல் நாளில் தாமே அவர் செகண்ட் லைனை ஃபார்ம் பண்ணார். தனக்கு பின் செகண்ட் லைனை ஃபார்ம் பண்ணார். ஒரு 3 வருஷம் கழித்து பின்பாடு ஒரு லைனை இது பண்ணல. தம்மோடு கூட இருக்கும்படி தான் எதையெல்லாம் அவர்கள் செய்ய வேண்டும், இந்த வெரி ஃபர்ஸ்ட் டே. இப்படி இன்றைக்கு இந்த இந்தியா முழுவதும் அல்லது பாடி ஆஃப் கிரைஸ்ட் உலகம் முழுவதும் இருக்கிற சொசைட்டி அல்லது ஆர்கனைசேஷன்ல இப்படி அவர்கள் செய்ய கடைசி நேரத்திலே தங்களுக்கு பின் ஒருவரை எழும்பார். ஆனால் நாம் தாங்குகிற 2 மிஷனரி சொசைட்டிகள் உண்டு. ஒன்று BMY அண்ட் ஜேம்ஸ். இந்த 2மே அவர்கள் எப்படி இந்த வசனத்துக்கு ஒத்தார்களோ எனக்கு தெரியாது. அது 2மே அவர்கள் செகண்ட் லைன் ஃபார்ம் பண்ணியிருக்கிறது நான் கண்டேன். அதற்காக நான் ஆண்டவரே, அப்போதான் இந்த வசனத்தினுடைய ஆழம் எனக்கு ஞாபகம். The very first day Lord did this second line. பழைய ஏற்பாட்டில் ஒரு மாதிரி இருக்கிறது. ஆண்டவர் எலியாவை பார்த்து, உன் ஸ்தானத்திலே அவனை அபிஷேகம் பண்ணு. அவன் உயிரோடு இருக்கும் பொழுதே, மரித்த பிற்பாடு அல்ல, உன் ஸ்தானத்திலே எலிசாவை அபிஷேகம் பண்ணு என்பது. அவன் தளராமல் அவன் அபிஷேகம். தட்ஸ் நாட் ஈஸி. நம்ம உயிரோடு இருக்கும் பொழுதே உன் ஸ்தானத்தில் ஒருத்தர் அபிஷேகம் பண்ணு, நாட் ஈஸி, சொல்லிடலாம். பட் ஆண்டவருடைய மாதிரி புதிய ஏற்பாட்டில் அதை பார்க்கிலும் மாதிரி மனம் திரும்புகின்ற பிரசங்கிக்க தொடங்கினார். பிதா கொடுத்த ஊழியத்தை ஆரம்பித்தார். அன்றைய தினமே 2 பேரை கூட்டு, சீஷர் இல்லாமலே அவரால் எல்லா காரியங்களையும் செய்ய முடியும். ஆனால் அப்படி அழைத்தவரிடத்திலே சில குறைகள் இருந்தது. அவர் பயிர் வழியே நடந்த போது சீஷர் என்ன பண்ணலாம், பயிர்களை கொய்ய தொடங்கினார்கள். இது பலவீனம், அப்படி செய்யக்கூடாது. ஏன்னா இவர்கள் என்ன செய்கிறார்கள், அது ஆண்டவருக்கு தான் இழுக்கு. அப்படி போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில நாம் எதை செய்யக்கூடாது அதை செய்யும் பொழுது நமக்கு ஒரு பக்கம் இருந்தால் அது ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்படுவதற்கு எதுவா இருக்கும். ஆனாலும் ஆண்டவர் அவர்களை கடிந்து கொள்ளவில்லை. எது வரைக்கும் அவர்களை விட்டார்னா, அவர்கள் செய்த போது பரிசேயர் செய்து ஆண்டவரை கேள்வி கேட்கிறாங்க, ஏன் இப்படி செய்ய? அப்போ அவர்களாகவே அதை உணர்ந்து கொள்ளும்படி வைக்கிறார். நான் செய்கிறது பரிசேயர் சதுசேயர், என் மாஸ்டரை கேள்வி கேட்பதற்கு அது ஏதுவாயிருக்கு. அதுக்கப்புறம் வேதத்தில் எங்கே இருக்காது, பயிர் வழியை கொய்துகளை தொடங்கினார் என்று இருக்காது.
அப்போ ஆண்டவர் அங்கே அவர்களை மன்னித்து அங்கே ஆயத்தப்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் நாம் ஒரு ஊமை குறித்து தான் தியானிக்க போகிறோம். ஒருவேளை சகோதரிகளுக்கு அது பிரயோஜனமா இருக்கும். சகோதரிகளுக்கு மாத்திரமல்ல, இந்த வசனத்தை, இந்த ஊமையை தியானிக்கிற ஒவ்வொருவருக்கும் அது அவருடைய ஆத்மாவுக்கு மிகவும் பிரயோஜனமுள்ளதாய் இருக்கும். அது என்னவென்றால், முதலாவது, வேதத்திலே எத்தனை ஊமைகள் இருக்கிறது என்று யாருக்கா தெரியுமா? 131 ஒரு 31. வேற யாருன்னா? நீங்க தீர்மானிச்சீங்கல்ல ஊமைகளை தியானிக்கணும். எத்தனை இருக்கு மொத்தம்? சரி, சகோதரர் சொல்லுங்க. அவங்க மார்க் கிடையாது, சொல்லுங்க. சரி, இன்னும் ஒரு காரியத்தை நான் மறந்துட்டேன் சொல்றதுக்கு. நம்முடைய ரிட்ரீட்ல, நம்முடைய ஈவினிங் செஷன்ல எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொன்ன அந்த காரியத்தில் சில காரியங்கள் ஆண்டவர் பாரப்படுத்தினபடி அந்த காரியங்களை சகோதரோடு நான் பகிர்ந்து கொண்ட போது, கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு அவர்கள் ஒப்பு கொடுக்கிறதை நான் கண்டு ஆண்டவரை ஸ்தோத்தரித்தேன். தங்கள் நடைகளிலே, தங்கள் உடைகளிலே, தங்கள் வாசிப்புகளிலே, சபைக்கு செய்கிற காரியங்களிலே வித்தியாசத்தை நான் காண்கிறேன். நான் கண்டு நான் ஆண்டவரை ஸ்தோத்தரித்தேன் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். சொல்லுங்க, எத்தனை ஊமைகள் இருக்கிறது? சரி, நமக்கு சமயம் இல்லை. மொத்தம் 39 ஊமைகள் இருப்பதாக வேத பண்டிதர் சொல்லுகிறார்கள். சிலர் சொல்லுகிறார்கள் 38 என்று. அதை நான் 39 என்றே நான் அதை விளங்கிக் கொள்கிறேன். ஏனென்றால் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள அது ஈஸியா இருக்கும். 1 அடியாக ஆண்டவருக்கு அப்படி வச்சுக்கலாம் ஞாபகம். 1 40 - 1 39. ஸோ அப்போ 39 ஊமைகள் இருக்கிறது. இந்த 39 ஊமைகளையும் தியானித்தால் என்ன நடக்கும் என்றும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். என்ன நடக்குமா? இந்த சத்திய வேதம் முழுவதையும் ஆண்டவர் 2 வசனத்திற்குள் அடைக்கினார் அல்லவா? என்ன வசனம்? உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு இருதயத்தோடும் அன்பு கூடுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாய் என்ற எல்லா கற்பனைகளையும் அதுக்குள் அடைக்கிறது போல இந்த முழு வேதத்திலும் சொல்லப்பட்ட சாராம்சம் இந்த 39 ஊமைகளிலே அடங்கியிருக்கிறதாம். அப்போ நீங்க யோசித்து பாருங்க, 39 ஊமைகளையும் தியானிக்கிறது மாத்திரமல்ல, அவைகளை அறிந்து கொள்வது மாத்திரமல்ல, அவைகளை கைகொள்வீர்களானால் உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை அல்லது நீங்கள் கர்த்தரிடத்தில் கிட்டு செல்கிறதை ஒருவரால் தடுக்க முடியாது. ஹல்லேலூயா. சரி, அப்போ இந்த ஊமைகளை குறித்து சில வார்த்தைகளை சொல்லிவிட்டு இந்த நாளிலும் நாம் தியானிக்க இருக்கிற ஊமைகளுக்கு நேராக நாம் திரும்புவோம். முதலாவது, ஆண்டவர் ஏன் ஊமைகளினாலே பேச வேண்டும்? இந்த ஃபர்ஸ்ட் கேள்வி. ஊமை இருக்குன்னு நமக்கு தெரியும், 39 இருக்குதுன்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஏன் ஆண்டவர் ஊமையை பேசணும்? ஓப்பனா பேசிட்டு போலாமே, ஈஸியா விளங்கிடும் இல்லையா? ஏன் ஆண்டவர் ஊமைகளினாலே பேசினார்? வாசியுங்கள், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். என் வாயை ஊமைகளினாலே திறப்பேன், உலகத் தோற்றம் முதல் மறைபொருளானவைகளை வெளிப்படுத்துவேன் என்று தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஆமா, நீங்க ஆன்சர் இருக்குது. ஏன் ஆண்டவர் ஊமைகளினாலே பேசினாரா? தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. இதெல்லாமே சொல்லிடுவோம். எந்த தீர்க்கதரிசி சொன்னாரு? நான் சொல்லிடுறேன். எரேமியா கிடையாது, ஏசாயா கிடையாது, எசேக்கியேல் கிடையாது. வேற யாரு? சாமுவேலா. இது 3 பேர் தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஏன்னா மத்தியில காஸ்பல்ல பார்க்கும்போது ஏசாயா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது இப்படி நடந்தது, எரேமியானால் உரைக்கப்பட்டது இப்படி. இந்த 2 பேரும் கிடையாது, எசேக்கியாவும் கிடையாது. இந்த தீர்க்க தரிசனத்தை சொன்னது யார்? எந்த தீர்க்கதரிசி? வாசியுங்கள், சங்கீதம் 78:2 வசனம். சகோதர ஒருத்தர் வாசிங்க. ஆமென். என் வாயை ஊமைகளால் திறப்பேன், பூர்வ காலத்து மறைபொருள்களை வெளிப்படுத்துவேன். அந்த டாபிக்கை கொஞ்சம் வாசிங்க. ஹெட்லைன்
ஆசாப் எழுதின மஸ்கீல் என்னும் போதக சங்கீதம். அப்ப யார், எந்த தீர்க்கதரிசி எழுதுனது? ஆமா, நம்ம நினைச்சிருக்க மாட்டோம் இவரெல்லாம் எழுதுவார். அப்போ இந்த இடத்துல நான் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். ஆசாப் என்பவன் யார் என்றால், அவன் ஒரு தீர்க்கதரிசியா? தீர்க்கதரிசி என்று அறியப்பட்டவனா? அல்லவே. அவன் எப்படி அறியப்பட்டான்? கோயர் லீடர், பாட்டுக்காரன் அல்லது பாட்டுக்கு தலைவன், அதுதான் அவனுடைய வேலை. ஆசாப் எழுதின சங்கீதம், தாவீது எழுதும் போதும் அவனை கொண்டு அங்கே பாடல் பாட வைக்கிறான். அப்போ ஒரு பாட்டுக்காரனை கொண்டு சொன்ன வார்த்தையை பின்னாளில் வேதம் அவனை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறது என்றால், இன்றைக்கு நம் பாடுகிறோம், சிறிய சபை முதல் பெரிய சபை வரைக்கும் மெகா சர்ச் என்று சொல்லுகிறார்களே, எல்லா சபையிலும் காணப்படுகிற ஒரு கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொன்னா என்னன்னா, எனக்கு வால்யூம் வைக்கல, எனக்கு சவுண்டு வைக்க மாட்டாங்க, வேணும்னே எனக்கு வைக்க மாட்டேன். இது இங்கே இல்லை, உலகம் முழுவதும் சின்ன சர்ச் மெகா சர்ச் வரைக்கும் இந்த ப்ராப்ளம். கோயர்ல 10 பேர் இருக்காங்கன்னா, எனக்கு மட்டும் வேணும்னே கட் பண்ணிட்டார் அப்படி சொல்லுவோம். பண்ண மாட்டாங்க அப்படி. ஆனால் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், அப்படி வால்யூமே கட் பண்ணினாலும், உங்களை பாடுகிற உங்களை அற்பமாக எண்ணினாலும், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற தாளந்தை நீங்கள் பயன்படுத்தி கொண்டே வரும் பொழுது அதுல சோர்ந்துடக்கூடாது. எனக்கு வால்யூம் வைக்கல, இனிமே நான் மைக் தூரமா பிடிச்சு பாடு அல்லது பாடுறது போல நடிப்பேன், பார்க்கிறவங்களுக்கு நான் பாடுறது தெரியும், ஆனா பாட மாட்டேன், உண்மையா இருதயத்திலிருந்து பாட மாட்டேன், இது என்ன ரொம்ப ஹர்ட் பண்ணுது அப்படின்னு நம்ம சிந்தித்து நம்மை அமிழ்த்தி உட்கார வைக்கிறது தான் சத்துருடைய தந்திரம். அப்படி செய்யாமல் நாம் தொடர்ந்து கர்த்தர் நமக்கு கொடுக்கிற தாளந்தை நாம் கர்த்தருக்கு பயன்படுத்துவோமானால் ஒரு நாள் வரும். ஹல்லேலூயா. ஆசாபை தீர்க்கதரிசி என்று சொன்னார். அவன் பாட்டுக்காரன் தான், பாட்டு படிக்கிறவன் தான். எப்படி மாற்றினா தீர்க்கதரிசியாக என்று வேதம் அவனை அங்கீகரிக்கிறது. அப்ப பார்க்கிறோம், நாம பாடுறத வால்யூம் வைக்காம எப்படியோ அங்கீகரியாமற் போனாலும் அங்கீகரிக்கிறோம். ஆனால் அப்படி ஒருவேளை உங்களுக்கு ஃபீல் இருந்தாலும், என்னை அங்கீகரிக்கல அப்படி இருந்தாலும், கர்த்தர் ஏற்றவளை நீங்கள் தொடர்ந்து அதை செய்து கொண்டே வரும் பொழுது ஏற்ற ஒரு நாள் வரும். ஆசாபை உயர்த்தினவர் அந்த தேவன் மாறாதவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ முதலாவது எதற்காக ஆண்டவர் ஊமைகளாய் பேசினார் என்றால், அவரை குறித்து முன் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படி, கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட ஊமைகளினாலே என் வாயை திறப்பேன் என்று ஆண்டவரை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. நாம் காஸ்பல்ல வாசிக்கிறோம், தீர்க்க தரிசனால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது, இதெல்லாம் நடந்தது. அப்போ ஆண்டவர் எதற்காக ஊமைகளாய் பேசினார் என்றால், அவரை குறித்து முன் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்திற்காக ஆண்டவர் ஊமைகளாய் பேசினார். இரண்டாவது பார்ப்போம். இரண்டாவது ஆண்டவர் என்ன பண்ணார்? நம்ம மத்தேயு 9ஆம் அதிகாரம் முதல் 12ஆம் அதிகாரம் வரை ஆண்டவர் வெளியரங்கமாய் அவர்களுக்கு போதிக்கிறதை பார்க்கிறோம். அதாவது சதுசேயருக்கும் பரிசேயருக்கும் எருசலேமில் இருக்கிற எல்லாருக்கும் ஆண்டவர் அங்கே பகிரங்கமாக ஓப்பனாக ஊமைகளினாலே அல்ல. ஊமைகள் எங்க ஆரம்பிக்குதுன்னா 13ல இருந்து ஆரம்பிக்கும். 12 வரைக்கும் ஆண்டவர் அப்படி 9லிருந்து, குறிப்பாக 9ஆம் அதிகாரத்திலிருந்து 12ஆம் அதிகாரம் வரைக்கும் அவர் ஓப்பனாக பேசும் பொழுது சதுசேயரும் பரிசேயரும் என்ன செய்தார்கள் என்றால், வால்யூம் கொஞ்சம், சதுசேயரும் பரிசேயரும் என்ன சென்றால், எதை பேசினாலும் அதுல ஒரு குற்றம் கண்டுபிடிக்கிறது. எப்படி? ஆண்டவர் என்ன சொன்னாலும், மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னி தேவ தூஷணம் சொல்லுகிறான். இப்படி ஆண்டவர் எதை செய்தாலும் அதிலே ஒரு குற்றம் கண்டுபிடிக்கப்பட்டனால 13ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் தன்னுடைய இதை மாற்றிக்கொண்டார். எப்படின்னா, உங்களுக்கு ஈஸியாக சொன்னால் எப்படி நம்ம புரியும்? இப்போ நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறோன்னா ஒரு ஃபைலுக்கு பாஸ்வேர்டு போட்டு அனுப்புகிறோம், 50 பேருக்கு டீமில் அனுப்புகிறோன்னா அது யார் தான் கால் பண்ணி கேட்பாங்க? என்ன பாஸ்வேர்டுன்னு யார் கேட்பாங்க? யார் அதை ஓப்பன் பண்ண விரும்புகிறானோ 50 பேருக்கு நம்ம அனுப்பி இருக்கலாம் பாஸ்வேர்ட் போட்டு. யார் அதை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ள என்ன இருக்கிறது நான் படிக்க வேண்டும் என்று விரும்புகிறானோ அவன் தான் கால் பண்ணி பாஸ்வேர்டு என்னன்னு கேட்பான். அப்படி போல ஆண்டவர் அவர்களை பிரிக்க விரும்பினார். குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கு வரவன் யாரு? வேத வசனத்தை அறிந்து கொள்ள வருகிறவன் யார் என்கிற காரியத்தை புரிந்து கொள்ள முடியும். ஆகையினால் தான் அவர் ஊமைகளாய் பேசி முடித்த பின்பு அவருடைய சீஷர்கள் அடைத்து தனித்து வந்து இதை எங்களுக்கு விளக்கு. அப்ப ஆண்டவர், ஓ இவன் உண்மையிலே வசனம் கேட்கிறதுக்கு வந்திருக்கிறான்,
இதற்காக இன்னும் சில காரியங்கள் உண்டு, ஆனால் அவைகளை நான் சொல்லிக் கொண்டு போனால் இந்த நாளில் தியானிக்க வேண்டிய வசனம் இருக்காது. ஆனால் ஊமைகளிலே ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் hereafter we are going to meditate parables இல்லையா? அதனால அது ஊமைகளுக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை அதை ரிப்பீட்டடா சொல்லிட்டே வருவார். அப்போ அதனுடைய பொருள் அதிலே விளங்கும். உதாரணத்திற்கு மத்திய 13 பார்க்கிறோம், விதைக்கிற ஒரு நிலத்தை குறித்து 4 விதமான நிலங்கள் அங்கே காண்பட்டாலும் 3 நிலத்தை விட்டு விடுங்கள், 4வது நிலம் நல்ல நிலம். அந்த நிலத்திலே ஒன்று 60, ஒன்று 30, 60, 100 பலன் தந்தது. நல்ல நிலம்தான். 3 நிலத்தை விட்டுடுங்க. நல்ல நிலம் தானே, நல்ல விதை தானே. அப்ப ஏன் ஒன்று 30, 60, 100 கனி கொடுத்தது என்றால், பலன் கொடுத்தது என்றால், ஆண்டவர் எங்க நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து எச்சரிக்கையார். அப்ப ஆண்டவர் அதுல என்ன சொல்ல விரும்புகிறார்? அந்த பாரபிள்ஸ்ல என்ன சொல்ல விரும்புகிறார்? நாம் எப்படி கேட்கிறோம் வசனத்தை, நாம் கேட்கிற விதத்தை குறித்து எச்சரிக்கை. அப்ப நாம் எப்படி அந்த வசனத்தை கேட்கிறோம், எப்படி நாம் அவைகளை எடுத்துக்கொள்கிறோம், அது 13. இந்த நாளிலும் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசி. உன்னுடையதை நீ வாங்கி கொண்டு போ, உனக்கு கொடுத்தது போல பிந்தி வந்தவனாகிய இவனுக்கும் கொடுப்பது என்னுடைய இஷ்டம். 15, 16. என்னுடையதை ஏன் இப்ப இஷ்டப்படி செய்ய, என் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா? நான் தயாளனா இருக்கிறபடியால் நீ வன்கண்ணா இருக்கலாமா என்றான். இவ்விதமாக பிந்தினோர் முந்தினோரையும், முந்தினோர் பிந்தினோரையும் இருப்பார்கள். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். ஆமா, நீங்க இந்த வசனம் நம்ம அறிந்திருக்கிறோம். 20ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது இங்கே ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தை இன்னொரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். பாரபிள், ஓமை என்றால் என்ன என்றால், தெரியாத ஒரு காரியத்தை தெரிந்த ஒரு காரியத்தோடு ஒப்பிட்டு அதை விளங்க பண்ணுகிறதான் ஓமை. தெரியாத ஒரு காரியத்தை தெரிந்த ஒரு அன்றாட நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற காரியம், அதை கவனித்து பாருங்கள், இதை பாருங்கள், கடுகை அப்படி சொல்றாரு ஆண்டவர். அப்ப அன்றாட நாம் பயன்படுத்துகிற காரியத்தை கொண்டு அதை விளங்கி கொடுப்பதுதான் அந்த ஊமை. இங்கே பார்க்கிறோம், ஆண்டவர் பரலோக ராஜ்யம் எப்படி இருக்கும், யார் பரலோக ராஜ்யத்தில் சேருவார்கள் என்பதை குறித்து பல ஊமைகளிலே ஆண்டவர் இந்த உலகத்திற்கு தம்மை வெளிப்படுத்துகிறார். ஒவ்வொரு வேலைக்காரனாக அந்த திராட்சை தோட்டத்துக்கு அவன் அழைக்கிறான். காலையிலே போய் ஒருவனை அழைக்கிறான். 3ஆம் மணியிலே அதிகாலையிலே அவன் புறப்பட்டான் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. அதிகாலையில் அவன் எழுந்து அவன் போய் அங்கே இருக்கிற ஒவ்வொருவராக கூப்பிடுகிறான். இது இஸ்ரேல் டைம்ல சொல்லப்பட்டிருக்கு. 3ஆம் மணி வேலை, 6ஆம் மணி வேலை. இதை நம்முடைய இந்தியன் டைம் கன்வெர்ட் பண்ணா 9 to 6 அப்படின்னு வச்சுக்கலாம். ஒர்க்கிங் ஹவர்ஸ் 9 to 6. அப்ப காலையிலே போயிட்டான். காலையிலே போயிட்டு எஜமான் என்ன சொல்றான், 9 மணிக்கு சிலர் அனுப்புகிறான், பிற்பாடு 11 மணிக்கு அனுப்புகிறான், பிற்பாடு 3 மணிக்கு அனுப்புகிறான், கடைசியாக 5 மணிக்கு அங்கே அனுப்புகிறதை பார்க்கிறோம். 5 மணிக்கு அனுப்பினவனுக்கு அவனும் 1 மணி நேரம் வேலை செய்யறேன்னா 9 to 6 அப்படின்றத எத்தனை மணி நேரம் வேலை செஞ்சிருப்பான்? 1 மணி நேரம் தான் வேலை செஞ்சான். ஆனால் அவர்களுக்கு போகும்போது என்ன சொல்லுகிறான், 5ஆம் மணி வேளையிலே, அதாவது 5 மணிக்கு அழைத்தவனை பார்த்து சொல்லுகிறான், நீ போய் வேலை செய், நியாயமானபடி உனக்கு கூலி கொடுப்பேன். இவ்வளவுன்னு பிக்ஸ் பண்ணல, நியாயமானபடி உனக்கு கூலி கொடுப்பேன் என்று அவர்களை சொல்லி அனுப்ப அவர்களும் சந்தோஷத்தோடு போகிறார்கள். ஏன் இத்தனை நேரம் நீங்கள் வேலைக்கு போகலன்னு சொன்னா அவங்க என்ன பதில் சொன்னாங்க, ஒருத்தர் எங்களை கூப்பிடல, no one called us, என்னை யாருமே கூப்பிடல, அதனால தான் சரி நீங்க போங்க, போய் வேலை செய்யுங்கள், நியாயமானபடி உங்களுக்கு கூலி கொடுப்பேன் என்று அவன் பேசி அங்கே அனுப்புகிற பார்க்கிறான். ஆனால் அந்த கூலி கொடுக்கிற வேலை வந்த பொழுது முதலாவது எப்படி ஆரம்பிக்கிறான், 5 மணிக்கு வந்தவர்களுக்கு கூலி கொடுக்க ஆரம்பிக்கிறான். எவ்வளவு கூலி கொடுத்தான்? ஒரு பணம், 1 ரூபான்னு வச்சுங்களேன், 1 ரூபாய் கொடுக்குறான். அப்போ பின்னாடி நிற்கிறவங்களுக்கு என்ன தெரியும், என்ன நினைப்பான், வாட் இஸ் ஹியூமன் நேச்சர்? அதை விட இப்போ 5 மணிக்கு வரும்போதே 1 ரூபாய் கொடுக்குறாங்கன்னா நான் 3 மணிக்கு வந்து நினைப்பான், எப்படி ஒரு 1.5 ரூபாய் அல்லது 1.25 ரூபாய் கொடுப்பாங்க. ஆனால் எல்லாருக்கும் இவ்வளோ தான் கொடுத்தாங்க, 1 ரூபாய் தானே. இது நியாயமா சொல்லுங்க? மனுஷன் நம்முடைய பார்க்குறல்ல,
இது நியாயமா? நம்ம செய்யுமா? நம்ம ஒரு ஓனராக இருக்கிறோன்னு வச்சுக்கலேன், அல்லது நம்ம ஒரு திராட்சை தோட்டக்காரனாக இருப்போம், நாம் இப்படி செய்யுமா? 5 மணிக்கு வந்தவனுக்கு 1 ரூபா, காலையில் 9 மணிக்கு வந்தவனுக்கு 1 ரூபா கொடுப்போமா? ஏன் நம்ம கொடுக்க மாட்டோம்? நம்மலாம் நல்லவங்க. ஆண்டவர் யாரு? நம்மலாம் நல்லவங்க, ஆண்டவர் எல்லாத்துக்கும் 1 ரூபா தானே கொடுக்குறாரு. அப்ப அவர் என்னன்னு சொல்றது? டயாலன்னு வேதத்தில் இருக்குது. நீங்க என்ன சொல்லுவீங்க? சம்திங் ராங் ஆச்சே. ரோமர் 2:11 வாசிருங்க. ஆண்டவர் எப்படி இருக்காருன்னு பார்த்தலாம் சீக்கிரம். தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. ஆமென். என்னவா? அப்ப எப்படி நீங்க சொல்றீங்க நாங்க தான் நல்லவங்க, நாங்களா தான் மாத்தி கொடுத்திருப்போம் இல்லையா? ஆண்டவர் இப்படி செய்ததனுடைய நோக்கம் என்ன? வேதம் சொல்லுகிறது அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. பேதுரும் அதை சொல்றார் கொர்நேலியு வீட்டுல, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல அப்படி சொல்லி பிரசங்கத்தை முடிக்கிறதுக்குள்ள அபிஷேகம் வந்துருச்சு. பேதுரு நிருபத்தில் தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. இப்படிப்பட்ட தேவன் ஏன் இப்படி செய்தார்? 5 மணிக்கு வந்தவனுக்கும் 1 ரூபாயும், காலையிலே 9 மணிக்கு போனவனுக்கும் 1 ரூபாயும் கொடுக்குது நியாயம் தானோ? அது அநியாயம் அல்லவா என்று நாம் இந்த காரியத்தை மேலோட்டமாக பார்க்கும் பொழுது தெரியும். இதுதான் ஊமையை கவனிக்கணும். ஊமைகளை நீங்கள் தியானிக்க போகிறீர்கள், கவனிக்கணும். மேலோட்டமாக பார்க்கும் பொழுது, மனுஷியத்தின்படி பார்க்கும் பொழுது இது முற்றிலும் தவறு அல்லவா? அநீதி இழைக்கப்படுகிறது அல்லவா? பிந்தி வந்தவனுக்கு அதாவது 5 மணிக்கு வந்தவனுக்கு நியாயம் போல கிடைக்கிறது, 9 மணிக்கு பிரயாசப்பட்டு போனவனுக்கு அவனுக்கு அநீதி இழைக்கப்படுகிறது போல காணப்படும். ஆனால் இதனுடைய ஆன்சர் இதிலே ஆண்டவர் வச்சிருக்கிறார். நான் சொன்ன ஏற்கனவே, தெரியாத ஒரு காரியத்தை தெரிந்த ஒரு பொருளோடு ஆண்டவர் இணைத்து பேசுவார். 12ஆம் வசனத்தை வாசிங்க. பிந்தி வந்தவர்களாகிய இவர்கள் 1 மணி நேரம் மாத்திரம் வேலை செய்தார்கள். பகலின் கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்ணத்தையும் சகித்த எங்களுக்கு இவர்களை சமமாக்கினீரே. இப்ப என்ன பிரச்சனை இவங்களுக்கு? என்னையும் இவனையும், அதாவது நான் இப்படி சொல்லுறேன், சீனியர் ஜூனியர், SR JR அப்படி வச்சுக்கலாம் ஷார்ட்டா. இவர்களை எங்களுக்கு சமமாக்கினீ, தான் பிரச்சனை இவங்களுக்கு. அந்த 12ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிங்களேன். பிந்தி வந்தவர்களாகிய இவர்கள் 1 மணி நேரம் மாத்திரம் வேலை செய்தார்கள். போதும் போதும் போதும். இப்படிதான் லைன் பை லைன் கவனிக்கணும் ஊமைகளில். பிந்தி வந்தவர்களாகிய இவர்கள் 1 மணி நேரம் மாத்திரம் வேலை செய்தார்கள் என்று யார் சொல்றது? 9 மணிக்கு வந்தான்ல அவன் சொல்றான். அப்போ 9 மணிக்கு வந்தவன் என்ன பண்ணலன்னு அர்த்தம் சொல்லுங்க? 9 மணிக்கு வந்தவன் வேலை செய்யல, வந்துட்டாரு, நிலத்துக்கு வந்துட்டாரு. திராட்சை தோட்டத்திற்கு அவன் வந்தது உண்மை, 9 மணிக்கு அவன் வந்தது உண்மை. ஆனால் அங்கே சொல்லும் போது என்ன சொல்லியிருக்க வேண்டும்? நான் 9 மணியிலிருந்து வேலை செய்து கொண்டிருக்கிறேன், எனக்கு ஒரு பணம் தான். 5 மணியிலிருந்து தான் இவன் வேலை செய்கிறான், இவனுக்கும் ஒரு பணமா என்று தான் சொல்ல. ஆனால் அவன் சொல்றான் 5 மணிக்கு வந்தவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள், 1 மணி நேரம் மாத்திரம் வேலை செய்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் இந்த ஊமையில என்ன சொல்ல விரும்புகிறார்? சீனியர் ஜூனியர் கிடையாது. நான் எத்தனை வருஷமாய் சபைக்கு வருகிறேன், நான் ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருடம் ஆகிறது, அதனாலே நான் சீனியர். என்னோடு அவர்களை நீர் ஒப்பாக்கி விட்டுறே. இப்ப என்ன பிரச்சனைனா, 5 மணிக்கு வந்தவனுக்கு 1 ரூபாயும், 3 மணிக்கு வந்தவனுக்கு 1.25 ரூபாயும், 11 மணிக்கு வந்தவனுக்கு 1.5 ரூபாயும், காலையில் 9 மணிக்கு வந்தவனுக்கு 2 ரூபாயும் கொடுத்திருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்குமா? வரல, வந்திருக்காது இல்லையா? ஏன் இதை ஆண்டவர் வெளிப்பட பண்ணினார்? ஏன் தெரியுமா? அவனுக்குள் இருப்பதை வெளியே கொண்டு வரும்படிக்கு. அப்படி கொடுத்திருந்தா யாருடைய இருதயம் எப்படி இருக்கிறது என்று ஒருவனுக்கும் தெரியாது. அல்லது இந்நாட்களிலே செய்கிற ஓனர் குடும்ப சேலரி எப்படி கொடுப்பான்? தனியாக ரூமில் கொடுப்பான், HR கூப்பிட்டு கிஃப்ட் கார்டு அப்படியெல்லாம் கொடுப்பாங்க இந்த நாட்கள். அப்படி குடும்பம் தனித்தனியாக கூப்பிட்டு கொடுப்பாங்க. நானும் போய் தனியாக வாங்கினேன். ஸோ அப்படி கொடுத்திருந்தாலும் இவன் வாங்கிட்டு அவனுக்கு தெரியாது. ஒருவேளை லேட்டரான் அது தெரியும், அதுக்குள்ள அதனுடைய இது குறைந்து விடும். இங்கே பார்க்க ஆண்டவர் அப்படியும் செய்யல. சேலரி கொடு அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய ஆண்டவர் தாமே கொடுக்கல, அவரால் நியமிக்கப்பட்டவர்கள் கொடுக்கும்போது எல்லாரும் வாங்குகிறதை ஒருவர் காண்கிறார்கள். ஏன் இதை ஆண்டவர் எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக கொடுத்தார் என்றால்,
அப்பொழுதுதான் அவனுடைய இருதயத்தில் இருக்கிறது வெளியே வரும். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு என்ன கூலி பேசின? 1 ரூபாய் என்று சொல், 1 பணம் என்று சொன்னேன். நீ அதற்கு ஒத்துக்கொண்டுதானே வேலைக்கு வந்தாய். ஆனா நீ வேலைக்கு வந்தது உண்மை, நீ வேலை செய்யவில்லை. என்னுடைய இஷ்டத்தின்படி கொடுக்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் இல்லையா? நான் தயாளனாய் இருந்தால் நீ வன்கண்ணனாய் இருக்கலாமா? அப்ப ஆண்டவர் எதை அழுத்தி சொல்ல விரும்புகிறார்? நீ வன்கண்ணனாயிராதே. மற்றவர்கள் உயர்த்தப்படும் பொழுது, நான் சீனியர், என்னை விட்டுட்டு அவர்களை, எனக்கு பின் வந்தவனை என்னிலும் மேன்மையாக்கிட்டீங்களே, அப்படி சொல்லும்போது ஆண்டவர் சொல்றார், நீ 1 மணி நேரம் மாத்திரம் அவன் வேலை செய்தான் என்று நீயே அறிக்கை செய்கிறாய். சிலரெல்லாம் உங்களுக்கு அந்த அனுபவம் இருந்தா நான் சொல்வது ஈஸியா புரியும். ஒரு கொத்தனாருக்கு இன்னைக்கு எவ்வளவு சம்பளம் தெரியுமா? இருக்காது. 1000 rupees வாங்குறாங்கன்னு வச்சுக்கலாம். 1000 rupees தான். அதுக்கு சித்தாளுக்கு ஒரு காலையில 9:30 மணிக்கு வருவான். அவனை வச்சு வேலை வாங்கினவனுக்கு தெரியும். 9:30 மணிக்கு வருவான். வந்து அப்படியே இடத்த பார்ப்பான். பார்த்துட்டு அந்த லேடி கொத்தனார் வரும், அதுக்கு ஏற்ற ஆள் ஒன்று கூப்பிட்டு வருவான். கலவை கலக்கு அப்படின்னு சொல்லுவான். எப்போ கலக்கி முடிப்பாங்க? 10:30 மணி ஆகிடும். அப்படியே தேய்ச்சி 10:30 மணி ஆகிடும். 10:30 மணி ஆனோடனே அப்படி எடுத்துகிட்டு வந்து வச்சா கரெக்டாக 11 மணிக்கு நிறுத்திடுவான். அரை மணி நேரம் 2 கல் வச்சுருப்பான், அல்லது 3 கல் வச்சுருப்பான். அப்புறம் டீ டைம் இப்படியே தேய்ச்சி இன்னும் ஒரு 4 கல் வைப்பான். கரெக்டாக 12:45 அந்த கலவை காலி ஆகிடும். அது எப்படி ஆகும்னு தெரியாது. திருப்பி 1 மணிக்கு நிறுத்திடுவான். எப்படி இருக்கும்? வாட்செல்லாம் கட்ட மாட்டான். கரெக்டாக 2 மணிக்கு திருப்பி வந்துடுவான். வந்து அந்த நாள் முழுவதும் அவன் செஞ்ச வேலையை பார்த்தாக்கா 1000 ரூபாய் கொடுக்கும் பொழுது நமக்கு எப்படி தான் இருக்கும்? வயிறு எரியும். பாவி, 1000 ரூபாய் வாங்கினியே, 10 கல் கூட வைக்கலையே. ஆனா அவனை கேட்ட என்னதம்மா சொல்லுவான்? நீ என்னை கூப்பிடும்போது எனக்கு டார்கெட்லாம் கொடுக்கல. வேலை இருக்குது வா என்று சொன்னாய், நான் வந்தேன், வேலை செய்தேன். அதனால்தான் சிலர் ஒரு வேலை கூட எவ்வளவு செய்ய முடியும் உன்னால. ஆனா சில வேலைக்காரன் இருக்கிற எப்படி தெரியுமா? சார் வேலையை பார்த்துட்டு கூலி கூடாம, அவன் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா இருப்பான். வேலையில கரெக்டா செய்வான், ஏமாற்ற மாட்டான். அப்படிப்பட்டவர்கள் தான் இந்த 5 மணிக்கு வந்தவர்கள். காத்திருந்தார்கள், நாள் முழுவதும் காத்திருந்தார்கள். ஒருவரும் தங்களை கூப்பிடவில்லை. ஆனால் கூப்பிட்ட பொழுதோ எவ்வளவு தங்களால் முடியுமோ அந்த 1 மணி நேரத்திலே எத்தனை வேலைகள் முடியுமோ அத்தனை வேலைகள் அவர்கள் செய்கிறதை அந்த எஜமான் கண்டு சந்தோஷப்பட்டு, அப்போ சுறுசுறுப்பா வந்து ஒருத்தன் வேலை செய்யற நம்மளே போகும்போது என்ன பண்ணுவோம்? 1000 ரூபாய் தான் நம்ம பேசியிருக்குன்னா ஒரு 1050 அல்லது 1100 ஏதாவது போகும்போது சாப்பிட்டுட்டு போங்க, சந்தோஷமா கொடுப்பேன்ல. அப்படி கொடுக்கப்பட்டது தான் இந்த 1 ரூபாய். சந்தோஷத்தோடு ஆண்டவர் கொடுக்கிறார். ஏன்? அவனுக்கு தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. அவன் இவனை சமமாக்கவில்லை. இவன் சொல்றான், நான் பகலின் உஷ்ணத்தையும் பகலின் கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்ணத்தையும் சகித்தேன். இவர் பண்ணதே இதுதான், வேலை செய்யல. போய் உக்காந்தோடனே வெயில் அடிக்குது. எந்த தோட்டத்திலேயாவது ஏசி ரூம் இருக்குமா? அது ஐடி கம்பெனியா? இருக்காது. அங்க பகலின் வெயில் தான் இருக்கும், உஷ்ணம் தான் இருக்கும். இதை மட்டும்தான் சகித்து. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ஆண்டவருக்காக நான் எத்தனை வருஷம் சபைக்கு வருகிறேன், நான் இவ்வளவு காலம் இருக்கிறேன். ஆனால் ஆண்டவர் எதை பார்க்கிறேன் என்றால், நீ என்ன செய்தாய், கர்த்தருக்கென்று நீ என்ன செய்தாய் என்பதை பார்க்கிறார். நான் 40 வருடம் சபைக்கு வந்த, 50 வருடம் வந்த, 30 வருடம் வந்த, 10 வருடம் எதுவாக இருக்கட்டும், நீ வந்தது உண்மைதான். இந்த வேலைக்காரனை போல நீ வந்து என்ன செய்தாய்? பிந்தி வந்தவனாகிய இவன் தன்னால் இயன்ற மட்டும் என்னுடைய ஆலயத்திற்கு, என்னுடைய சபைக்கு, என்னுடைய சுயரத்தினால் மீட்கப்பட்ட சபைக்கு தன்னால் இங்கே சொல்லுகிறார். சொல்லிவிட்டு அங்கே நின்று விடவில்லை அந்த காரியம். ஆண்டவர் சொல்லுகிறார் பின்வரும் வசனத்தில், நமக்கு சமயம் இல்லை. பிந்தினோர் எப்படி போயிட்டாங்களா? முந்தினோர் பிந்தினோரை, முந்தி வந்த 9 மணிக்கு வந்தான், அவன் எப்படி போய்விட்டான்? அவன் பிந்தினவனாய் போயிட்டான். பிந்தி வந்தவன் எப்படி போயிட்டான்? முந்தினோராய் மாறிவிட்டான். இந்த முந்தி வந்தோர், அவர்களுக்கு அநேக ஸ்லாக்கியங்கள் இருந்தது. என்ன? அவர்கள் அழைக்கப்பட்டார்கள்.
அநேகர் அழைக்கப்பட்டார்கள். 3ஆம் மணி வேளையிலே, 9ஆம் மணி வேளையிலே, 5ஆம் மணியிலே அழைக்கப்பட்டார்கள். ஆனால் அவர்கள் தெரிந்து கொள்ளப்படாமற் போனார்கள். மறுநாள் போய் நம்ம கூப்பிடுவோமா அப்படிப்பட்ட வேலைக்காரனை? வந்து சும்மா தேய்ச்சிக்கிட்டே இருக்கிறவனை கூப்பிடுவோமா? அவர் தெரிந்து கொள்ளுதலை அடையாமற் போனார்கள். வேதம் சொல்லுகிறது, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். ஆண்டவர் பரலோகத்திலிருந்து வரும்போது யார்? தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோடு கூட தான் வருவார். அழைக்கப்பட்டவர்கள் 1000 இருக்கலாம். ஆனால் தங்கள் மேன்மையை காத்து கொள்ளாமல், தங்கள் இரத்தத்தினால கழுவப்பட்டதை மறந்து மறுபடியும் ஒன்றுமே செய்யாமல், ஆலயத்திற்கு மாத்திரம் நான் வருவேன், இத்தனை வருஷம் நான் வந்திருக்கிறேன். இத்தனை வருஷத்துல எத்தனை ஆத்மாவை கூட்டு வந்திருப்போம். அதுதான் பகலின் வெயில் கஷ்டம். அப்போ நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன், இவ்வளோ பாடுபட்டேன், எத்தனை ஆத்மா வந்தது. ஆண்டவர் இந்த ஊமையிலே நம்ம உணர்த்துகிறது, நான் தயாளனாய் இருக்கிறேன், நீ வன்கண்ணனாய் இருக்கலாமா? இவர்களுக்கு நிறைய சிலாக்கியம் இருந்தது. இவர்கள் தேவனால் முதலாவது அழைக்கப்பட்டவர்கள், தோற்றத்துக்கு ஆண்டவரால் அனுப்பப்பட்டவர்கள். தேவனிடத்திலிருந்து டைரக்டாக வாங்கினாலும் வாங்காவிட்டாலும் அவர் மூலமாக நன்மைகளை ஒரு பணத்தை பெற்றுக்கொண்டான் அல்வா, அது யாருக்கு ஓனர்? யாரு? தேவன் தானே. அவரிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொண்டவர்கள் இப்பொழுது யாராய் மாறி போனார்கள்? அது டேஞ்சரஸ் என்னவென்றால், அவர்கள் தெரிந்து கொள்ளப்படாதவர்களாய் புறக்கணிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். ஆனால் பிந்தி வந்தவர்களாகி இவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய், அதாவது செலக்டட் பர்சனாய் அவர்கள் மாறி போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையினால் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் நான் தயாளனாய் இருந்தால் நீ வன்கண்ணனாய் இருக்கலாமா? இப்படி இந்த காரியத்தை சிந்தித்து இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது ஆண்டவர் காண்பித்த 3-4 காரியங்களை உங்களோடு பேச விரும்புகிறேன். அந்த 4 பாயிண்டை, இது வேதம் முழுவதையும் நாம் பார்க்க முடியும். அதாவது சீனியர் தள்ளப்படுகிறதையும் ஜூனியர் அங்கீகரிக்கப்படும் பொழுதும் உண்டான காரியங்களைத்தான் இந்த நாளிலே, இந்த ஓமையின் அடிப்படையிலே வேதம் முழுவதும் உண்டு. நமக்கு சமயம் எவ்வளவு இருக்குமோ அதுக்கு ஏற்றபடி நாம் முதலாவது ஒருவனை குறித்து பார்க்க போகிறோம். அண்ணனும் தம்பியும் தேவனுக்கு பலி செலுத்த வருகிறார்கள். எங்க இருக்குது? வாசிங்க. ஆதியாகமம் 4:4. ஆதியாகமம் 4:4. சீக்கிரம் வாசிங்க. ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்போது போது 8ஆம் வசனத்தை வாசிங்க. காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடே பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். ஆமா, இங்கே பார்க்கிறோம். இங்கே சீனியர் என்ன பண்ணப்படுறார்? அங்கீகரிக்கப்படல. ஜூனியர் அங்கீகரிக்கப்படுறார். ஒரே தாய்க்கு பிறந்தவர்கள், ஒரே தகப்பனுடைய ரத்தத்திலே பிறந்தவர்கள் ஆலயத்துக்கு பலி செலுத்த வரும் பொழுது எப்படிதான் வந்தாங்க? கை பிடிச்சுக்கிட்டு கர்த்தரை துதிப்பேன், கர்த்தரை பாடுவேன் என்று வந்தார்கள். பலி செலுத்தும்படி வந்தார்கள். ஆலயத்திற்கு ஒன்றாக வந்தவர்கள். திரும்பி போகும்போது 2 பேரோட முகம் ஒரே மறைஞ்சா? ஒருத்த முகம் சந்தோஷமா இருந்துச்சு, ஜூனியரோட முகம் சந்தோஷம். சீனியர் எப்படி? அவன் ஆண்டவரே சொல்ல, உன் முகநாடி வேறுபடுகிறது என்ன? ஒரே தாய்க்கு பிறந்தவர்கள் தான். ஆனால் தான் அங்கீகரிக்கப்படாததை கண்ட பொழுது, நான் இன்னொரு நாளைக்கு நான் பலி செலுத்துவேன், அல்லது என் சகோதரன் தானே, அவன் தானே அங்கீகரிக்கப்பட்டான், என் சொந்த தகப்பனுடைய பிள்ளை அல்லவா, என்னுடைய சொந்த தம்பி அல்லவா என்று விட்டு கொடுத்தானா? சீனியர் தள்ளப்படும் பொழுது ஜூனியர் என்ன பண்ணான்? ஆக்சுவலி யாரை போய் கேட்டிருக்கணும்? அவன் இப்படி செஞ்சுட்டு, ஆண்டவரே, ஆண்டவர் தானே பண்ணாரு, ஆண்டவரிடத்தில் தானே கேட்டிருக்கணும். அவன் அதான் பண்ணல. என்ன செய்கிறான்? தன் சகோதரனுக்கு விரோதமாக எழும்பி அவனை கொலை செய்து போடுகிறதை பார்க்கிறோம். அப்போ அவன் அந்த ஊமைகளில் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? அவர்கள் தள்ளப்பட்டதற்கு, முந்தினோர் பிந்தினோராய் போனதற்கு காரணம் என்னவென்றால் அவர்களுடைய கேரக்டர்.
எத்தனையோ வருஷம் நமக்கு சபைக்கு வந்தும் நம்முடைய கேரக்டர் மாறாமல் இருந்தா எல்லாம் மாறலாம். நம்முடைய வேத அறிவு மாறும். முன்னாடி இருந்த வேத அறிவை விட இப்ப வசனத்தை சொன்ன உடனே டக்குன்னு எடுக்கலாம். அல்லது இந்த வசனம் சொன்ன இது இங்க இருக்கு அங்க இருக்கு, அவனுக்கு இவன் குமார் அவனுக்கு எல்லாத்தையும் சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறார் என்றால், நான் தயாளனா இருக்க நீ வன்கண்ணனா இருக்கலாமா? அதாவது உன் கேரக்டர் மாறாமல் இருக்கலாமா? நான் தயாளன், உங்கள் பிதா பூரண சர்க்குணரா இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணரா இருங்கள் சொல்லுங்க. அப்ப நம்முடைய கேரக்டர்ல ஒரு மாற்றம். எத்தனை வருஷம் நான் சபைக்கு வந்தேன் என்பது இந்த ஊமைகளின் மூலமாய் ஆண்டவர் சொல்ல, அது டசன்ட் மேட்டர் அட் ஆல். உன்னுடைய கேரக்டர், நீ வந்து ஒரு வாரம் ஆரைக்கலாம், நீ நல்ல கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து நீ வளர்ச்சி அடைவானால் ஆண்டவர் பிந்தி வந்த உன்னை முந்தினோராய் மாற்றி உன்னை செலக்டட் பர்சன் லிஸ்ட்ல கொண்டு வருவார். ஹல்லேலூயா. அப்போ இங்க சீனியருக்கு வேலை இல்லை. அதாவது என்ன அதாவது சீனியரே வேணாம் நான் சொல்ல, சீனியரா இருப்பது நல்லது. ஆனால் எந்த அளவுக்கு நம்ம எத்தனை வருஷம் இருந்திருக்கிறோமோ நம்முடைய கேரக்டர்ல ஒரு மாற்றம் இல்லாமல், நான் இத்தனை வருஷம் விசுவாசி, அது வெறும் சொல்வதற்கு உபயோகப்படுமே ஒழிய பரலோக ராஜ்யத்தில் என்டர் பண்ணுவதற்கு ஒருபோதும் பயன்படாது. ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம், ஏசா யாக்கோபை நாம் அறிந்திருக்கிறோம். இங்க யார் சீனியரு? ஏசா சீனியரு, யாக்கோபு ஜேக்கப் ஜூனியர். ஆனா ஜூனியர் என்ன பண்ணா? ஏமாற்றி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். பெற்றுக்கொண்ட பொழுது ஏசா என்ன சொல்லுகிறார்? 27:34 வாசிங்க. 27:34. ஏசா தன் தகப்பனுடைய வார்த்தைகளை கேட்டவுடனே மிகவும் மனம் கசந்து உரத்த சத்தமிட்டு அலறி தன் தகப்பனை நோக்கி, என் தகப்பனே, என்னையும் ஆசீர்வதியும் என்றான். அதற்கு அவன், உன் 41 வாசிங்க. நம்ம சமையல்ல 41. யாக்கோபை தன் தகப்பன் ஆசீர்வதித்தது நிமித்தம் ஏசா யாக்கோபை பகைத்து, என் தகப்பனுக்காக துக்கிக்கும் நாட்கள் சீக்கிரமாய் வரும், அப்பொழுது என் சகோதரனாகிய யாக்கோபை கொன்று போடுவேன் என்று. ஆமென். இங்கே பார்க்கிறோம், இங்கேயும் சீனியர் ஜூனியர். யாக்கோபு தந்திரமா இந்த காரியத்தை செய்த போது அவன் சொல்லுகிறேன், தகப்பன் மரிக்கும் காலம் வரும், அந்த நேரத்தில் அவன் என்ன பண்ணுவேன்? அவனை தீட்டு கட்டி விடுவேன். அப்படி அவன் சொன்னான். ஆனா காயின் செய்யாத ஒரு காரியத்தை ஏசா செய்தபடினால்தான் ஆண்டவர் மலை நாட்டை அவனுக்கு கொடுத்தார். என்னதம் அவன் யாரால இப்படி நடந்ததோ அவரிடத்திலே போய் கேட்கிறான். தகப்பு ஈசாக்கினிடத்தில் போய் அவன் கதறுகிறான், தகப்பனை எனக்கு ஒரு ஆசீர்வாதமாவது வைத்திருக்கவில்லையா? போக வேண்டிய இடத்திற்கு கரெக்டா போன அப்படினால் ஆண்டவர் அதை பார்க்கிறார். நான் ஏற்கனவே சொன்னது போல எத்தனை வருஷம் என்பதை பார்க்க மாட்டார், நம்முடைய கேரக்டர் எப்படி என்பதை ஆண்டவர் பார்க்கிறார். அவன் தகப்பனிடத்தில் போய் யார் நிமித்தம் அது வந்ததோ, யாரால் கொடுக்கப்பட்டதோ அவரிடத்தில் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லையோ என்று கதறினதை தேவன் கண்டார். மலை நாட்டை அவனுக்கு கொடுத்தார். இஸ்ரவேலை கடந்து வரும்போது, இந்த தேசம் உங்களுக்கு அல்ல, நீங்கள் இதில் ஒன்றும் ஒரு நிலமும் நான் உங்களுக்கு கொடேன், அதை தொடக்கூடாது என்று கட்டளையும் கொடுக்கிறார். ஏசாவை ஆசீர்வதித்ததை பார்க்கிறோம். சீனியர் தள்ளப்படும் பொழுது அவனுடைய கேரக்டர் மாறுகிறதை பார்க்கிறோம். மூன்றாவது ஒரு காரியம், சகோதரிகளுக்கு இந்த காரியம் நல்லா தெரியும். ராகேல் அண்ட் லேயாள். இதுல யாரு சீனியர் ஜூனியரு? கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல, வயசுல தான் லேயாள் ஜூனியர் சீனியரு. யாருக்காக யாக்கோபு வேலை செஞ்சான் 14 வருஷம்? அப்ப யார் தான் சீனியரு? ராகேல் தான் சீனியர். வயசுல படி பார்த்தா லேயாள் சீனியர். ஆனால் யாக்கோபு வேலை செஞ்சது 14 நாள் கூட லேயாளுக்காக செய்யல, 14 வருஷம் ராகேலுக்காகத்தான் செய்தான். வேதம் சொல்லுகிறது. 31 வாசிங்கள். ராகேல் தான் யாக்கோப்புக்கு பிள்ளைகளை பெறாததை கண்டு தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு யாக்கோபை நோக்கி, எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்றாள். 22. தேவன் ராகேலை நினைத்தருளினார், அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கற்பம் தரிக்கும்படி செய்தார். ஆமென். இங்கே பார்க்கிறோம், தன்னுடைய சொந்த சகோதரி அவள் ஆசீர்வதிக்கப்படுகிறான். என்னுடைய சகோதரி தானே, என்னுடைய ரத்தம் தானே, என்னுடைய சொந்த ரத்தம் தானே, நாங்க 2 பேர் தானே இருக்கிறோம், விடல. என்ன பண்ணா? பொறாமை கொண்டு. அங்க கேரக்டர். ஒருவேளை
லேயால் பிள்ளை பெறவே இல்லைன்னா இவளுக்கு என்ன இல்லை, பிரச்சனையே இல்லை. நம்ம கரண்ட் இல்லைன்னா என்ன பண்ணுறோம், பக்கத்து வீட்டை போய் பார்க்குறோம். ஜப்பானில் அப்படி பார்க்க மாட்டானா, கரண்ட் இல்லைன்னா ஃபீஸ் கேரியரை பார்ப்பான். நம்ம என்ன பண்ணுறோம், பக்கத்து அங்கே இல்லைன்னா நமக்கு ஒரு பெருமூச்சு வரும், அப்பாடா அங்கேயும் இல்லையா. அதே தான் இங்கே. அதாவது மற்றவனுக்கு கொடுக்கலன்னா பரவாயில்ல, ஐ ஆம் ஹாப்பி. ஆனால் அங்கே கொடுத்துட்ட எனக்கு இங்கே டக்கு டக்குன்னு அடிக்க ஆரம்பிச்சு. அங்கீகரிக்கப்படும் பொழுது, இன்னொருவர் நம்முடைய கண்களுக்கு முன்பாக உயர்த்தப்படும் பொழுது நாம் எப்படி இருக்கிறோம், ஆண்டவர் நம்முடைய கேரக்டரை பார்க்கிறார். சொந்த ரத்தம் தான், கூட பிறந்தவதான், ஒரே தகப்பனுடைய லாபானுக்கு பிறந்தவர்கள் 2 பேரும். ஆனால் தன் லேயால் கர்ப்பம் தரிக்கிறதை ராகேல் கண்ட பொழுது அவள் அவனோடு போராடுகிறதை பார்க்கலாம். எனக்கு பிள்ளை தாரும். யாக்கோபு அவளை கடிந்து கொள்கிறான். உன் கர்ப்பத்தை நானா அடைத்தேன், நீ தேவனிடத்தில் போய் கேள். ஆகினால்தான் அவளை பிள்ளை பெற்றோன்னு தேவனிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறான். ராகேல் பின்வரும் காரியங்களை தெரியும், நீங்கள் தியானித்திருக்கிறான். அவள் தேவனிடத்தில் பெற்றுக்கொண்டபடினால் அவள் ஒரு பெயரை வைக்கிறாள், யோசேப்பு என்று சொல்லி. அப்போ இங்கே பார்க்கிறோம், ராகேல் தான் பிள்ளை பெறாததை கண்டு அவருடைய சகோதரிடத்திலே அங்கே போராடுகிறதை, அவர் போராட்டத்தை பார்க்கிறோம். இன்னும் ஒரு கரண், பவுலும் பர்னபாவும். வாசிங்கள் 15ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். பவுல் பர்னபா. அப்பொழுது பர்னபா என்பவன் மார்க்கே என்னும் பெயர் கொண்ட யோவானை கூட அழைத்து கொண்டு போக வேண்டும் என்றான். பவுலோ அவன் பம்பிலியா நாட்டிலே நம்மை விட்டு பிரிந்து நம்மோடே கூட ஊழியத்துக்கு வராததினாலே அவனை அழைத்து கொண்டு போக கூடாது என்றான். 40ஆம் வசனம். பவுலோ சீலாவை தெரிந்து கொண்டு சகோதராலே தேவனுடைய கிருபைக்கு ஒப்புவிக்கப்பட்டு புறப்பட்டு சீரியாவிலும் சிலிசியாவிலும் திரிந்த சபைகளை திடப்படுத்தினான். இந்த கடும் வாக்குவாதம் உண்ட, கடும் கோபம் கொண்டு அதை வாசிங்க. இதை பற்றி அவர்களுக்குள்ளே கடும் கோபம் உண்டபடியினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். போதும். இதை பற்றி அவர்களுக்கு கடும் வாக்குவாதம் உண்டானபடினால் ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்தார். இதுல யாரு சீனியர் ஜூனியர் சொல்லுங்க, யாரு சீனியர்? இதுல வாசிக்கீங்களா வேதத்தை? யாரு? பர்னபா. பர்னபா தான் பவுலை பவுலுடைய நடக்கெல்லாம் மோசமானது. கிறிஸ்துவை பின்பற்றலை கட்டி எருசலேமை கொண்டு போவான், அவனுங்களை பல உபத்திரப்படுவான். ஸ்தேவான் கொல்லப்படும் போது அந்த சாட்சிக்காரர் வஸ்திரங்களை அவன் காத்து கொண்டிருந்தான். இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமா பவுலன் கேட்டாலே அந்த நாட்டில் இருந்த பெந்தகோஸ்தே கூட்டத்திற்கு என்னது, ஒரு பயம் உண்டு. அப்படி ஒரு கிரியை நடப்பித்தவன். அப்படிப்பட்டவனை ஒருவனும் அவனோடு ஐக்கியம் கொள்ள விரும்பவில்லை. ஆனால் அப்படி இருக்கும் பொழுது பர்னபா தான் அவனை அழைத்து கொண்டு பேதுருவிடத்தில் எருசலேமுக்கு கொண்டு போய் காரியங்கள் எல்லாம் விவரித்து சொல்லி, இவன் கிறிஸ்துவை தான் உண்மையாய் பிரசங்கிக்கிறான், உண்மையாய் இவன் மனம் திரும்பி விட்டான் என்று சொல்லி அங்கே அங்கீகரிக்கப்படுவதற்கு ஒரு பாலமாக செயல்பட்டவன் தான் இந்த சீனியர் ஆகிய பர்னபா. ஆனால் இங்கே ஒரு கட்டம் வருகிறது. பவுல் சொல்லுகிறான், நாம் அறிவித்த பட்டணங்களுக்கெல்லாம் போவோம். நாம் அறிவித்தபடி நம்முடைய அதாவது சகோதரர்களாம் நம்ம பிரசங்கித்த வார்த்தையின்படி நடக்கிறார்களோ, கர்த்தருடைய வசனத்தின்படி நடக்கிறார்களோ போய் பார்த்து வருவோம் என்று சொல்லும் பொழுது பர்னபா சொல்லுகிறான், மார்க்குவை கூட்டி கொண்டு போக வேண்டும். ஏன் மார்க்குவை கூட்டி போன சொன்னா தெரியுமா? ஒன்றும் இல்லை, அவனுடைய ரிலேஷன். அவன் மார்க் அவனுடைய ரிலேஷன். அவனுக்கு 2 பேர், மார்க்கு யோவான் 2 பேர். அவனை பவுல் சொல்றான், இல்ல அவன் பாதியிலே வந்துட்டான். ஊழியத்துக்கு போயிட்டே இருக்கும் பொழுது ஊழியம் முடிவடைகிற வரைக்கும் நம்மோடு இல்லை, பாதியிலே அவன் வந்துட்டதுனால இப்ப கூப்பிட்டுட்டு போக கூடாது என்று சொன்னான். இப்ப சீனியருக்கு என்ன வந்தது? கடும் கோபம் வந்தது. நான் பார்த்து நீ ஊழியத்துக்கு வந்ததானே, நான் தானே உன்னை கூப்பிட்டு போனேன், உன்னை எல்லாரும் தள்ளி விட்டாங்க தானே, உன்னை ஒருத்தனும் அங்கீகரிக்கல தானே, என் நிமித்தம் நீ வந்துட்டு என்னோடையே நீ எதிர்த்து பேசுகிறாயோ அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் சீனியராகிய பர்னபாவுக்கு. இதை பற்றி அவர்களுக்குள்ளே கடும் வாக்குவாதம் உண்டானபடினால அவர்கள் பிரிந்து போகிறதை பார்க்கிறோம். ஆனால் 40ஆம் வசனத்தை வாசியுங்கள். பவுலோ சீலாவை தெரிந்து கொண்டு சகோதரராலே தேவனுடைய கிருபைக்கு ஒப்புவிக்கப்பட்டு. நல்ல அண்டர்லைன் பண்ணீங்க, தேவனுடைய கிருபைக்கு. இங்கே சீனியர் தள்ளப்படுகிறதை பார்க்கிறோம், ஜூனியர் அக்செப்ட் பண்ணுகிறதை பார்க்கிறோம். தேவனாலே எது நிமித்தம்?
அந்த விட்டு கொடுக்காதனால, இந்த கேரக்டர்னாலே, சரி பரவாயில்ல அவன் பண்ணது தப்பு தான் நம்ம போலாம் அப்படி நம்ம சொல்லல. தன்னுடைய எடுத்த முடிவில் அவங்க ஸ்ட்ராங்கா நிற்கிறேன் என்ற பெயரிலே அவன் அப்படி நின்ற பொழுது அதோட முடிஞ்சது பர்னபா ஊழியம். 40ஆம் வசனம் சொல்லுது, பவுல் சகோதரராலே. அப்ப அங்க என்ன பட்டா? சகோதரராலே அங்க தள்ளப்படுறான். அவன் இன்னொருவரை கூட்டிக் கொண்டு போகிறான். அதற்கு பின்பு வேதம் அங்கீகரிக்கவில்லை, வேதத்தில் இல்லை. பவுலை குறித்து சொல்லப்படுறது தேவனுடைய கிருபைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு. அப்போ நம்முடைய கேரக்டர் மாறும் பொழுது நமக்கு எது பெருகும்? தேவனுடைய கிருபை பெருகும். அப்படி இல்லாமல் நான் 40 வருஷம் 50 வருஷம் 30 வருஷம் எப்படி நாம் அமர்ந்தலாம், நம்முடைய கேரக்டரே மாறாம இருந்தா கிருபை இருக்காது, கிருபை நம்மிடத்தில் தங்காது. 5வதாக இந்த காரியத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இதில் தான் மாற்றி நடக்கும். அதுக்காக தான் இது. இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கு, ஆனால் இதை சொல்லி முடிக்கிறேன். அடுத்தது பேதுரு. பேதுருவுக்கு பேர் என்ன சொல்லுவோம் ஜென்ரலா? கேவாதான். நம்ம ஒரு பட்ட பேர் மட்டும் சொல்ல, முந்திரி கொட்டைன்னு சொல்லுவோம் இல்லையா? ஆனா இந்த விஷயத்துல அவர் முந்திரி கொட்டை இல்லை. ஒருவேளை மாம்சத்தின்படி, அதாவது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் அவர் அப்படி இருந்திருக்கலாம். அபிஷேகம் பெற்றுக்கொண்டு அந்த பெந்தேகோஸ்தானில் அவன் பிரசங்கம் பண்ணி, ஒரு பிரசங்கத்திலே 3000 பேர், அதாவது கிறிஸ்து ஆரம்பித்த கிரியின் பலனை அவன் அறுத்த பொழுது, ஏற்கனவே ஆண்டவர் பிரயாசப்பட்டுட்டார். அதாவது விதைத்தவன் ஒருவன் அறுக்கிறவன் ஒருவன் என்று வேதத்தில் இருக்கிறது. அப்ப அதுதான் அந்த நாளிலே பேதுரு பிரசங்கித்தான், ஞானமாய் பிரசங்கித்த நாள்ல ஏற்கனவே விதைத்து வைத்து ஆயத்தமாக்கப்பட்டதை இவன் போய் பிரசங்கித்த போது அங்கே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அப்படி ஆவிக்குரிய அனுபவத்திலே ஒரு உன்னத நிலை, பரிசுத்த ஆவியினால் நிதானிக்கிற ஒரு பக்குவத்துக்கு வந்த பேதுரு இந்த காரியத்திலே மிகவும் கவனமுள்ளவனாயிருந்தான். என்ன காரியம்? சீனியர் ஜூனியர் எப்படி என்று வாசிக்கலாம். வாசிங்கள். முதலாவது பேதுருக்கு கொடுத்த ஸ்லாக்கியத்தை நாம் பார்த்து விடலாம். மத்தேயு 16, 18, 19 வாசிங்க. மத்தேயு 16, 18, 19. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். ஆமென். இங்கே பார்க்கிறோம், ஆண்டவரே இவனுக்கு ஸ்லாக்கியத்தை கொடுக்கிறார். பேதுருவே, நான் எல்லா 12 பேரை காட்டிலும் உனக்கு விசேஷமான காரியத்தை கொடுக்கிறேன். அது என்றால் நீ எவைகளை இந்த பூமியில கட்டுவோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். ராஜ்யத்தின் திறவுகோலை, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி கர்த்தரிடத்திலிருந்து அந்த காரியத்தை பெற்றுக்கொண்ட ஸ்லாக்கியம் மற்ற சீஷர்களை பார்க்கிலும் பேதுருவுக்கு உண்டாயிருந்தது. ஆனால் அப்படி இருந்த பொழுதும் பேதுரு தனக்கு ஜூனியர் ஆகிய பவுலினுடைய கிரியைகளை கவனிக்கிறான். அந்த எருசலேமிலே பர்னபா கொண்டு வந்த நாள் முதல் பவுலுடைய ஊழியம் எப்படி இருக்கிறது என்று அவன் கவனித்துக் கொண்டே வருகிறான். கவனித்துக் கொண்டே வந்தபோது அதை பவுலே சொல்லுகிறார். கலாத்தியர் 2:8-9 வாசிங்க. கலாத்தியர் 2:8-9. போல பிரசங்கிக்கும்படி அது எனக்கும் கையளிக்கப்பட்டதென்று அவர்கள் கண்டபோது. போதும், அவர்கள் என்றால் அப்போஸ்தலர்கள். இதில் குறிப்பாக பேதுரு, அவர்தான் தலைவராக இருக்கிறார். அங்கே விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு அவர்களும், பேதுரும் மற்றவர்களும், விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கு எங்களுக்கும் என்று சொல்லும் பொழுது அங்கே பேதுரு பொறாமையினால் நிறையவில்லை. ஆண்டவர் அவனை கூப்பிட்டு, ஆண்டவர் நம் மாம்சத்தில் இருக்கும்போது என்ன சொன்னார் தெரியுமா? பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை உனக்கு கொடுப்ப, எனக்கு தான் கொடுத்தாரு, முழு அதிகாரம் எனக்கு இருக்கிறது, நீ எப்படி அதை எடுத்துக்கொள்ளலாம் சொல்லல. காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த தரிசனம். ஒரு கூடு வானத்திலிருந்து இறங்கின போது சகலவித மிருகங்களும் அங்கே காணப்பட்டது. பேதுருவை அடித்து புசியும் பொழுது என்ன டயலாக் சொன்னா? நான் ஒரு காலம் இவைகளை புசித்ததில்லை. அப்ப ஆண்டவர் சொல்ற,
தேவன் பரிசுத்தமாக்கினதை. அதிலே அந்த காரியம் அவனுடைய மனதில் நன்றாய் ஆழமாய் தேவன் ஒரு காரியத்தை பரிசுத்தமாக்கி விட்டால் கொர்நேலியுக்கும் அபிஷேகத்தை கொடுப்பார். கண்டு கொண்டான், தன் கண்களாலே பார்த்து ஆவியிலே இவைகளை வைத்து நிதானிக்கிறான். அப்போ தேவன் எனக்கு கொடுத்தது, எனக்கு அதிகாரம் கொடுத்தது மெய்தான். பரலோகத்தின் திறவுகோலை கொடுப்பேன் என்று மெய்தான். நியாயப்பிரமாணத்தை என் தேவன் தான் கொடுத்தார். இந்த மிருகத்தை சாப்பிடு, இதை சாப்பிடாது. ஆனால் இப்பொழுதோ ஒரு கூடு இறங்கி நான் பரிசுத்தமாக்கினதை நீ அசுத்தமாக எண்ணாது என்று அதே தேவன் தான் சொல்லுகிறார். தேவன் அவருடைய சித்தத்தின்படி நடத்துகிறார் என்று உணர்ந்து கொண்ட பேதுரு அங்கே அங்கீகரிக்கிறதை பார்க்கிறோம். ஆம், என்னை அழைத்தது உண்மை, எனக்கு பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை கொடுத்தது உண்மை. ஆனால் இப்பொழுது அந்த அதிகாரத்தை இரண்டாக பிரித்து, எப்படி எல்லா மிருகத்தையும் அடித்து புசி என்று சொன்னாரோ அப்படி போல இப்பொழுது எனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை பிரித்து இன்னொரு சகோதரனை எழும்ப பண்ணுகிறார். ஈவன் தோ ஜூனியரா இருந்தாலும் என்று பார்க்கும் பொழுது அந்த காரியத்திற்கு தன்னை அவன் விட்டு கொடுத்ததை அந்த ஜூனியரே சொல்ற. வாசிங்கள் 9. எனக்கு ஜூனியர் ஆகிய எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்தபோது கேபா தான் பேதுரு, கேபானா பேதுரு, யோவானும் அடையாளமாக வலதுகை கொடுத்து, வலதுகை ஐக்கியத்திற்கு அடையாளமாக வலதுகை. அப்படி என்றால் என்ன? எல்லா விதத்திலும் உன்னுடைய ஊழியத்தை நாங்கள் தாங்குவோம், ஆதரிப்போம், உனக்கு தேவைகள் வரும்போது சந்திப்போம் என்று சொல்லி அங்கே அபிஷேகம் பெற்ற பேதுரு கர்த்தருடைய செயலின் ஆழத்தை அவன் உணர்ந்து கொண்டான். இதை மாம்சத்தின்படி அவன் எடுக்கவில்லை. இதை நன்றாய் கவனிக்க வேண்டும். மாம்சத்தின்படி ஊழியத்தின் காரியத்தை எடுத்தால், ஏற்கனவே நாம் வாசித்தான் 4 பாயிண்ட் போலதான். லேயால் அவள் மீது, ராகேல் அவள் மீது பொறாமை கொண்டான், காயின் கொலை செய்தான், ஏசாவை கொலை செய்வேன். இப்படிப்பட்ட மாம்சத்தின் கிரிகளே வெளிப்படும். ஆனால் ஆவியின்படி ஊழியத்திலே காரியங்களை யோசிக்கும் பொழுது பார்க்கிறோம், சபைகள் வளர்ந்து பெருகிற்று. மாம்சத்தின்படி நடக்கவில்லை பேதுரு. சீனியர் ஆகிய பேதுரு ஜூனியர் ஆகிய பவுலை மாம்சத்தின்படி நடத்தவில்லை. அவன் கர்த்தருடைய செயல்களையும் தேவன் எப்படி அதை பிரித்து கொடுக்கிறார் என்றும் அவன் உணர்ந்து கொண்டபடினாலே ஆவியில் அபிஷேகம் பெற்றவனுக்கு அடையாளம் உடனடியாக மாம்சத்திலே ஒரு முடிவெடுக்க மாட்டான். முதலாவது அது கர்த்தருடைய சமூகத்தில் வைத்து பேதுரு ஜெபித்திருக்க கூடும். ஆண்டவரே, எனக்கு இப்படி சொன்னீரே, ஆகிலும் உம்முடைய நீர் கொடுத்த தரிசனமும் இதுவும் நான் யோசித்து பார்க்கிறேன் சொல்லும் பொழுது ஆவியானவர் அவனுக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுத்திருப்பார். அப்போ வெளிச்சத்தை கொடுத்த உடனே முதலாவது வலது கை கொடுத்து ஐக்கியமும், உங்களோடு ஐக்கியமாக ஒன்று செய்யுங்கள், நீங்கள் புறஜாதிகளுக்கு அறிவிங்கள், நாங்கள் இஸ்ரவேலுக்கு அறிவிக்கிறோம் என்று சொல்லி அங்கே அதிகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதை பார்க்கிறோம். அப்ப ஆண்டவர் சொல்றார், நான் தயாளனாய் இருக்க நீ வன்கண்ணனாய் இருக்கலாமா? இன்னும் ஒரே ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். இப்படிப்பட்ட பவுல், அதாவது நியாயப்பிரமாணத்தில் தேறின பவுல், எதை சாப்பிட வேண்டும் எதை சாப்பிடக்கூடாது எல்லாவற்றையும் கரைத்து குடித்த பவுல் என்ன சொல்லுகிறார்? ரோமர் 14:14. ஒரு பொருளும் தன்னிலை தீட்டுள்ளதல்லவென்று கர்த்தராகிய இயேசுவுக்குள் அறிந்து நிச்சயித்திருக்கிறேன். ஒரு பொருளை தீட்டுள்ளதென்று எண்ணிக்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு அது தீட்டுள்ளதா இருக்கும். மறுபடியும் அது முதல் லைனை மட்டும் வாசிங்க. ஒரு பொருளும் தன்னிலை தீட்டுள்ளதல்லவென்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் அறிந்திருக்கிற போதும். ஒரு பொருளும், நாட் ஈவன் சிங்கிள் திங்ஸ், அந்த பொருள் அதிலே தீட்டுள்ளது அல்ல என்று நான் அறிந்து கொண்டேன் என்று சொல்ல. ஆனா இவர் எப்படிப்பட்டவர்? முன்னாடி நியாயப்பிரமாணத்தை முயலை பார்த்தோன்னு என்ன சொல்லுவான்? அது தீட்டு. ஒட்டகத்தை பார்த்து என்ன சொல்லுவான்? தீட்டு, சாப்பிடக்கூடாது. ஆனால் கிறிஸ்துவுக்குள் வந்தபோது அபிஷேகத்தில் ஆழத்தில் போக போக கர்த்தரிடத்திலிருந்து வெளிப்பாடை பெற்றுக்கொள்ள அவன் ஒன்று சொல்லுகிறான், எந்த பொருளும், அது முயலானாலும் ஒட்டகமானாலும் வேற எந்ததான ஒரு பொருளும் தன்னில் தானே
தீட்டுள்ளது அல்ல என்று கர்த்தராகிய இயேசுவுக்குள் அறிந்து கொண்டேன். ஹல்லேலூயா. அப்ப நாம் அறிந்து கொள்ள வேண்டும், பரலோக ராஜ்யத்திற்கு உள் நம்மை பிரவேசிக்க பண்ணுகிறது நம்முடைய சீனியாரிட்டி அல்ல. 40 வருடம் 30 வருடம் ஈடுபது எந்த